2026 தேர்தலை முன்னிட்டு இபிஎஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இபிஎஸ் பரப்புரைக்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா நடைபெறுவது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இபிஎஸ் பரப்புரையில் வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா நடப்பது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாமிநாதன். வணக்கம் சாமிநாதன். புதுக்கோட்டையில் இபிஎஸ் பரப்புரைக்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். ரவினா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு முழக்கத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில நேற்று அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கு வந்த அதிமுக நிர்வாகிகள் அழைத்து வரப்பட்ட மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டையில் நேற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருந்தார். இதற்கு கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி கந்தரகோட்டையில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பகுதிக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே கந்தரகோட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுகவின் பல்வேறு ஒன்றியங்களுக்கும் தலா 6 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் பணத்தை பங்கு போடும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கந்தரகோட்டை தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களின் பெயர்களை கூறி ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை பேர் வரியை புரிந்துள்ளனர், அந்த கணக்கின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் குறித்து பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதாவது அரசியல் கட்சிக்கு கூட்டத்திற்கு பொதுமக்களை அழைத்து வரும் காட்சிகளுக்கு இடைத்தேர்வுகளுக்கு பணப்பட்டுவாடா செய்வது இயல்பாக இருந்தாலும் கூட அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகள் சமூக ஊடகங்கள் வெளியாகி பரபரப்பையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சாமிநாதன்.